நீ மரியாதை என் பொண்டாட்டி அனுப்பிவிடு. உன் பொண்டாட்டிய பத்திலாம் இங்க யாருக்கும் தெரியாது. சும்மா வந்து கத்திட்டு இருக்காம வெளில போ. ஏண்டா என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு வெளியில தள்ளுங்க. ரவுடித்தனத்தையெல்லாம் இங்க வந்து காட்டாத. உன் பொண்டாட்டியை யாரும் கடத்தல. அவளை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. போலீஸ் கிட்ட உங்க பவரை யூஸ் பண்ணுவீங்க அதானே? அந்த தைரியத்துல சொல்றீங்க. அதான் சொல்றேன்ல, எங்களுக்கு எதுவும் தெரியாது. சார், மீனாக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. அவ எல்லாருக்குமே நல்லது நினைக்கிறவ. அவளை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் உங்க பொண்டாட்டி மட்டும்தான். இங்க பார், உன் பொண்ணு சத்யாவை விரும்புறா. அவளை நாங்க சேர்த்து வைக்கிறோம். வேற எந்த தப்பும் நாங்க பண்ணல. ஆனா நீ இப்ப பண்றது பெரிய தப்பு. மீனா ஒழுங்கா விட்டு. யாரா இவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான்? டேய், நீ குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சிருப்ப. உன் கூட வாழ முடியாம ஓடி போயிருப்பா. உனக்கு ஓ பொண்டாட்டி கூட ஒழுங்கா வாழ தெரியல. நீ ஏன் பொண்ணு காதல சேர்த்து வைக்கிறன்னு நாடகம் வேற ஆடுறியா? முதல்ல வெளில போடா. என் பொண்டாட்டி இல்லாம நான் எங்க போக மாட்டேன். உன் ஆளுங்களை வச்சு என் வீட்டுல இருக்க எல்லாரையும் நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். நேரம் பார்த்து மீனாவை கடத்தி வச்சுட்டு 2 பேரும் நடிக்காதீங்க. டேய், சொல்றது புரியலையா உனக்கு? வேற எங்கேயாவது போய் தேடு. அடுத்தவன் வீட்டு பொண்ணை கடத்துறதெல்லாம் ஓ வேலை. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இங்க வந்து கத்துறதால உன் பொண்டாட்டி கிடைக்க மாட்டான். போ வெளியே. ஏங்க, இவெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். நீங்க முதல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ கொஞ்சம் சுமாரு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற. ஏப்பா, நீ முதல்ல வெளியே போப்பா. ஏய், அதான் சொல்றாருல, போ. போய் வேற எங்கேயா தேடி பாரு, போ. இப்ப போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனா தான் என் உலகம். அவன் மேல ஒரு சின்ன கீறல் பட்டுச்சுன்னு வையேன், உன் சாவு கூட உனக்கு நிம்மதியா இருக்காது. உங்க மொத்த பேரை நான் இல்லாமக்கிடுவேன். சிந்தாமணி, என்ன நடக்குதுங்க? வெறி பிடிச்ச மாதிரி அவன் இங்க வந்து கத்திட்டு போறான். நிஜமாவே காணமா இல்ல நம்ம மேல பழிய போடுறானா? இல்லங்க, அவன் பேசுறதுல இருந்தே தெரியுது. நிஜமாவே அவ காணாம தான் போயிருக்கா. சிந்தாமணி, நீ எதுவும் ஏங்க நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? இல்ல நம்ம பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக நீ எதுவும் அந்த மீனாவை கடத்தினா மட்டும் என்ன ஆயிட போகுது? அப்ப மீனாவுக்கு என்னதான் ஆயிருக்கும்? ஏங்க, அவளுக்கு என்ன ஆனா நமக்கு என்ன? நமக்கு நம்ம பொண்ணு தானே முக்கியம். டேய், நான் சொன்ன மாதிரி எல்லா கோவிலையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் போய் விசாரிங்க. அந்த முத்து மீனா சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சென்னைக்குள்ள தான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க நம்ம ரேகாவை. போங்க, சல்லடை போட்டு தேடுங்க, போங்க. சரிக்கா. எங்கதான் போனா யாருக்கும் தெரியலன்றாங்களே. எங்க போய் தேடு? மீனா வண்டி நிக்குது.